கரூர் பெருந்துயரம் நிகழ்ந்து 3 நாட்களுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தவேக தலைவர் விஜய், மேலும் பதற்றம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அன்றைய தினம் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என விளக்கமளித்தார். கரூர் பெருந்துயரம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு வீடியோ வெளியிட்டு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாக கூறியுள்ள அவர், விரைவில் கரூர் மக்களை சந்திக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். 5 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்த போதும் கரூரில் மட்டும் ஏன் இந்த துயரம் நிகழ்ந்தது என விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசியல் பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் தம்மை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்றும், தாவேகா தொண்டர்களை தொடாதீர்கள் என்றும் விஜய் கூறியுள்ளார். இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கராக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். கரூர் சம்பவத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிய அரசியல் தலைவர்கள், நண்பர்களுக்கும் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு வீடியோ மூலம் பேசிய விஜய், கரூர் துயர நிகழ்வுக்காக வருத்தம் ஏதும் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமின்றி 7 மணி நேரம் தாமதமாக வந்தது பற்றியும் அவர் வீடியோவில் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.